வணக்கம். அரசாங்க நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்படும் சர்ச்சுகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அரசாங்க நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்படும் கிறிஸ்தவ சர்ச்சுகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் உலகத்திற்கு ஒப்பு, உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆகவே கிறிஸ்தவர்கள் உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் மற்றவங்களை பின்பற்ற அவசியம் கிடையாது. நம்மளை பார்த்து அவங்க பின்பற்றுகின்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மிகச் சிறந்ததாக இருக்கணும், ஒழுக்கமானதாக இருக்கணும், அன்புள்ளதாக இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளதாக இருக்கணும், தாழ்ச்சி உள்ளதாக இருக்கணும், கனி உள்ளதாக இருக்கணும், பொறுமையாக உள்ளதாக இருக்கணும், கடவுள் பக்தி விசுவாசம் உள்ளதாக இருக்கணும், நல்ல கல்வி அறிவு உள்ளதாக இருக்கணும், நல்ல செல்வந்தர்களாக இருக்கணும். ஆக பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆனால் இன்னைக்கு அடிப்படையே ஆட்டங்காணுது. அதான் வேற விஷயம். கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ சர்ச்சைகள் என்று புற்றீசல் போன்று தமிழகத்திலே பெருகி வருகின்றன. இதற்கு காரணம் வேலையில்லா திண்டாட்டம். அதாவது புதுசாக ரசிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சபைக்கு வர்றாங்க, வேலையில்லா திண்டாட்டம் பார்க்குறாங்க. ஒரு வருஷ கோர்ஸ், 2 வருஷ கோர்ஸ் முடிச்சுட்டு, பாஸ்டர் கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்களா கூரை போட்டு சர்ச்சு கட்டுறாங்க. விசுவாசிகள் வர ஆரம்பித்த உடனே அந்த கட்டடத்தை அந்த கூரை கட்டடத்தை கட்டடமாக ஓடு போட்டு கட்டுறாங்க. அப்புறம் சென்ட்ரிங் போட்டு கட்டுறாங்க. ரொம்ப காணிக்கைகள் விசுவாசிகள் அதிகமாக வர ஆரம்பிச்ச உடனே கோயில் பெரிய கோயிலாக கட்டுறாங்க. அப்புறம் எல்லா சேட்டையும் ஆரம்பிச்சிருது, அவங்களுக்கு காசு வர ஆரம்பிச்ச உடனே. இதுதான் நடக்குது. ஆனால் இந்த ஆரம்பத்தில் கட்டப்படுகிற இந்த சபைகள் பொதுவாக அரசாங்க நிலத்தை ஆக்கிரமித்து கட்டுறாங்க. ஆத்தங்கரையோரத்தில், கம்மாக்கரையோரத்தில், அரசு புறம்போக்கு நிலத்தில் இந்த சர்ச்சுகள் கட்டப்படுது. நாளடைவில் முழுசுமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலி போட்டு ஆக்கிரமம் பண்ணி பட்டா வாங்கிடுறாங்க. சில நேரங்களில் பட்டா வாங்கியும் கூட அதையும் தாண்டி ஆக்கிரமிச்சுறாங்க. அதான் வேதனையான விஷயம். கிறிஸ்தவர்கள் ஒரு ஆலயம் கட்டணும், ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டுறோம், ஆராதனை நடத்துவதற்கு ஒரு ஆலயம் கட்டுறோம். அது சொந்த இடத்துல கட்டக்கூடாதா? அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி தான் கட்டணும்னா அப்படி ஒரு ஆலயமே தேவையில்லையே. ஆண்டவரே அதை வெறுக்கிறார். அரசாங்க நிலத்தை ஆட்டையை போட்டு அதில் ஒரு சர்ச்சு கட்டினா அந்த சர்ச்சில் ஆண்டவர் எப்படி இருப்பார்? ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி இருக்கும்? ஒரு சர்ச்சில் இருக்க பாஸ்டரே இதுக்கு முன்மாதிரியாக இருந்தாங்கன்னா அந்த சர்ச்சு விசுவாசிகள் அதே மாதிரி தானே இருப்பாங்க. ஒரு பாஸ்டரே அரசாங்க நிலத்தை ஆட்டையை போடணும்னு இருந்துச்சுன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்க நிலத்தை, அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடணும்னு தானே இருப்பாங்க. பாஸ்டருடைய மனநிலை அப்படின்னா மக்களுடைய மனநிலை, விசுவாசிகளுடைய மனநிலையும் அதே மாதிரி தானே இருக்கும். அரசாங்க நிலத்தை ஆட்டையை போட்டு கோயில் கட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா உங்கள் இடத்துல சொந்தமாக இடம் வாங்கி கட்டுங்க, பட்டா இடத்துல கட்டுங்க. நீங்கள் பட்டா இடத்துல கூரை போட்டு கட்டினாலும் சரி, ஓடு போட்டு கட்டினாலும் சரி, ஹாஸ்பிட்டால்ஸ் போட்டு கட்டினாலும் சரி, சென்ட்ரிங் போட்டு கட்டினாலும் சரி, மாளிகை மாதிரி பிரம்மாண்டமாக கட்டினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். தயவு செஞ்சு இந்த ஆக்கிரமிப்பு பண்ணி, அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி, புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி தயவு செஞ்சு கோயில் கட்டாதீங்க. அப்படி கட்டினீங்கன்னா அந்த ஆலயத்தில் ஆண்டவர் பிரசன்னமாகவே மாட்டார். இன்றைக்கி மதுரையில் பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுல, மதுரை தீக்கதிருக்கு எதிர்த்தாப்புல கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பின்னாடி சிபிஎம் பெந்தகோஸ்தே சபை 30 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசாங்க இடம், வைகை ஆற்றோட இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதே இது மாப்பாளையத்தில் கிருதுமால் நதி பக்கத்தில் சிபிஎம் பெந்தகோஸ்தே சபை கிருதுமால் நதியை ஆக்கிரமம் பண்ணி கட்டடம் கட்டியிருக்காங்க, காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய இடங்களில் இந்த சிபிஎம் பெந்தகோஸ்தே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சிபிஎம் பெந்தகோஸ்தே மட்டும் கிடையாது, நிறைய சபைகள் இன்றைக்கி இப்போ புற்றீசல் போன்று பெருகியுள்ள இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், இண்டிபெண்டன்ட் சபைன்றோம் பார்த்தீங்களா, அந்த சபைகள் நிறைய பெருகி இன்றைக்கி அரசாங்க நிலத்தை ஆட்டையை போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணி சர்ச்சு கட்டியிருக்காங்க. இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபை பாருங்கள், நம்ம எல்லாரும் குறை சொல்கிறாங்க, கத்தோலிக்க திருச்சபை உலகத்திலே கிறிஸ்தவம் பரவுவதற்கு தடையாக இருக்கிற சபை அப்படின்னு போதகர் சொல்லுவார். அவங்க தான் முன்மாதிரி. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கத்தோலிக்க திருச்சபை சொந்த இடத்துல சொந்த பட்டா இருந்தால் மட்டும்தான் கோயில் கட்டுவாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் அவங்கள்ட்ட ப்ராப்பராக இருக்கும். அவங்க மேலே குறையே சொல்ல முடியாது. அவங்க கோயில் கட்டியிருக்காங்கன்னா அந்த இடம் சொந்த இடம். அரசாங்க நிலத்துலையோ, கம்மா நிலத்துலையோ, ரோட்டை ஆக்கிரமிச்சோ, ஆற்றை ஆக்கிரமிச்சோ, புறம்போக்கு நிலத்துலையோ அவங்க கோயில் கட்ட மாட்டாங்க. சொந்த இடம் வாங்கி கோயில் கட்டுவாங்க. அவங்கள முன்மாதிரியாக பாருங்கள். கிறிஸ்தவர்கள் உலகத்திற்கு முன்மாதிரியாக இருக்கணும். தயவு செஞ்சு அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐயாக இருந்தாலும் சரி, லுத்தரன் சபையாக இருந்தாலும் சரி, ஆங்கிலிக்கனாக இருந்தாலும் சரி, சிபிஎம் பெந்தகோஸ்தேயாக இருந்தாலும் சரி, ஏஜி சபையாக இருந்தாலும் சரி, செவன்த் டேயாக இருந்தாலும் சரி, கேட் ஆஃப் ஹெவன் சர்ச்சாக இருந்தாலும் சரி,
எந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் சபையாக இருந்தாலும் கூட நீங்கள் சொந்த இடத்துல சர்ச்சு கட்டுங்க, சொந்த இடத்துல ஆலயம் கட்டுங்க. நீங்கள் அரசாங்க நிலத்தை ஆட்டையை போட்டு, அடுத்தவங்க நிலத்தை ஆட்டையை போட்டு, கம்மா நிலத்தில் சர்ச்சு கட்டி நீங்கன்னா அந்த ஆலயத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் பிரசன்னமாக மாட்டார். கிறிஸ்தவர்கள் உலகத்திற்கு உப்பு, கிறிஸ்தவர்கள் உலகத்திற்கு ஒளி, கிறிஸ்தவர்கள் முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் கோயில் கட்டுறதே ஆக்கிரமம் பண்ணிங்கன்னா நீங்கள் மற்ற விஷயத்தில் எப்படி இருப்பீங்க? நல்லா பாருங்கள். இயேசுநாதருக்கு ஒரு கோயில் கட்டுறதே நீங்கள் நேர்மையான முறையில் கட்டாமல் அரசாங்க நிலத்தை ஆக்கிரமம் பண்ணி கட்டினீங்கன்னா மற்ற விஷயத்தில் நீங்கள் எப்படி யோக்கியத்தனம், உங்களுடைய யோக்கியத்தனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். சரிங்களா? தயவு செஞ்சு நீங்கள் இயேசுநாதருக்கு ஒரு கோயில் கட்டுனீங்களா, விசுவாசிகள் ஆராதனை பண்ண ஒரு கோயில் கட்டுறீங்களா, தயவு செஞ்சு சொந்த இடத்துல பட்டா வாங்கி கட்டுங்க. அடுத்தவங்க நிலத்தை ஆட்டையை போட்டு கட்டாதீங்க, கம்மா நிலத்தை ஆட்டையை போடாதீங்க, அரசு புறம்போக்கு நிலத்தை ஆட்டையை போடாதீங்க, யாருடைய இடத்தையும் ஆக்கிரமம் பண்ணாதீங்க. நேர்மையான முறையில் கோயில் கட்டி ஆராதனை பண்ணுங்க. ஆண்டவர் அங்கே பிரசன்னமாகி இருப்பார்.